ஒன்று துஆ, மற்றது திக்ர். இந்த இரண்டுமே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாத இரண்டு அம்சங்களாகும். தவிர்க்க முடியாத அம்சங்கள் என்று சொன்னால், நம்முடைய மிக உச்சகட்ட ஒரு நிலையாக காணப்படுவதுதான் பிரார்த்தனையாகும். அதாவது துஆ இல்லாமல் ஒரு முஃமினால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஒரு துறையில் கல்வியிலே மிக உச்சகட்ட நிலையை அடைந்தவனாக இருக்கலாம், அதிகாரங்களில் மிகப்பெரியவனாக இருக்கலாம். எந்த ஒரு நிலையில் அவன் இருந்தாலும் அவனுக்கு துஆ என்பது மிக அவசியமாகும். அதை நாம் பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் செய்கிறோம். நிறைய படம் இருக்கிறது. ஒரு நோய் வந்து விட்டது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம், பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய உள்ளம், நம்முடைய நாவு, நம்முடைய கரங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தப்பட்டு கெஞ்சுவதையும் மன்றாடுவதையும் நாம் அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப அலைஹி. யார் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கவில்லையோ, அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார். எனவே குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், பிரார்த்திக்காதவன் பெருமைக்காரன் என்று சொல்கிறது. பிரார்த்தனை தான் இபாதத் என்று இன்னும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னார். இபாதத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய அடிமைத்தனத்தை வெளியிடுகிற நிலைதான் இபாதத்தாகும். அல்லாஹ் ரப், நாம் அப்த். அல்லாஹ் எஜமானன், அல்லாஹ் இரட்சகன், மனிதர்கள் எல்லோரும் அப்துகள். இந்த அப்துகளாகிய நாம் நம்முடைய உபூதியத்தை, அதாவது நான் அல்லாஹுடைய அடிமைதான் என்பதை சில நேரங்களில் தொழுகையில் புரியாமல் இருக்கலாம், வேறு சில இபாதத்துகளில் புரிய முடியாமல் போகலாம். ஆனால் பிரார்த்தனை என்று வருகிற போது இவன் என்னால் முடியாது யா ரப், நீ மட்டும்தான் எனக்கு தரக்கூடியவன், உன்னால் மட்டும்தான் என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும், என்னுடைய கஷ்டத்தை அகற்றி வைக்க முடியும், இந்த உலகத்தில் எவன் வந்தாலும் முடியாது என்கிற அந்த மனநிலையை நமக்கு உருவாக்குவது பிரார்த்தனை தான். அதனால தான் துஆ ஹுவல் இபாதா என்று சொன்னார்கள். பிரார்த்தனை அதுதான் வணக்கம். இப்போ தொழுகிறோம், சில நேரம் வந்து சோம்பேறித்தனமாக கூட தொழலாம். நம்முடைய கான்சன்ட்ரேஷன், சிந்தனை வேறு பக்கம் இருக்கிற நிலையிலும் நாம் தொழலாம். ஆனால் துஆ கேட்கும்போது அப்படி முடியாது. ஒரு மனிதன் துஆ கேட்க வந்தால் கெஞ்சுவான், மன்றாடுவான், அவனுடைய உள்ளம் சுருங்கிவிடும். அப்ப அதுதான் இபாதத்தின் உச்சகட்ட நிலை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே துஆ என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஒன்றாகும். இந்த துஆ இரண்டு வகைப்படும். ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிற துஆக்கள், இதை நாம் அதிகமாக ஓத வேண்டும். இன்னும் ஒரு துஆ இருக்கிறது, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்பது. அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துஆக்களை கேட்கும் போது அவர்கள் கற்றுத்தந்த முறையில் கேட்பதுதான் சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக காலையிலே ஓதுவதற்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. இந்த துஆவை இப்படித்தான் ஓத வேண்டும், காலையில் தான் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை தமிழில் ஓதுவதோ வேறு மொழியில் ஓதுவதோ பொருத்தமானது அல்ல. அதே நேரத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பது என்பது நாம் ஒவ்வொருவரும் அதற்கு பொருத்தமான நேரங்களை முன்னிலைப்படுத்துவது சிறந்ததாகும்.
துஆக்கள் கபூலாகுவதற்கென்று இருக்கிற சில நேரங்கள் இருக்கின்றன. உதாரணமாக பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் உள்ள நேரம். நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்தால் சுன்னாவையோ அல்லது தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுது விட்டு இக்காமத் சொல்லும் வரைக்கும் இருந்து துஆ கேட்கலாம். அந்த நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரம். அதே போல சுஜூதில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அந்த துஆ வேகமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுபோல பிரயாணத்தில் இருக்கும்போது கேட்பது, வெள்ளிக்கிழமை அஸ்ர் தொழுகைக்கு பிறகு கேட்பது என்று சில குறிப்பிட்ட நேரங்கள் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த நேரங்களில் அதிகமாக கேட்பது. அது அல்லாமலும் எந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கலாம். இப்போ தொழுதுட்டு உட்கார்ந்திருக்கிறோம், திக்ரு செய்கிறோம், முடிந்த பிறகு துஆ கேட்க நினைக்கிறோம், கேட்கலாம், தப்பில்லை. அப்ப எப்படியோ ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் துஆ என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களையும் அதிகமாக ஓத வேண்டும். பொதுவாகவும் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். இரண்டாவது அம்சம் தான் திக்ர் என்பது. திக்ர் என்று சொன்னால் பொதுவாக அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்ற கருத்தை தரும். அந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் திக்ராகும். தொழுகை ஒரு திக்ர், குர்ஆன் ஓதுவது திக்ர். இப்படி திக்ர் பொதுவானதாக அமையும். இன்னும் ஒரு திக்ர் என்னென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை நமக்கு கற்றுத் தந்திருப்பார்கள். அதை இன்னென்ன சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள், அல்லது பொதுப்படையாக சொல்லியிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஓதுகிற திக்ர் என்று சொன்னால், உதாரணமாக ஒருவர் காலையிலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 தடவைகள் ஓதினால் 4 நன்மைகள் அவருக்கு இருக்கின்றன. இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒன்று, அவருக்கு 100 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு அடிமையை விடுதலை செய்வது என்பது பெரிய ஒரு விஷயம். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை இந்த கலிமாவை, இந்த திக்ரை 100 தடவைகள் சொல்லும் போது கிடைக்கும். இரண்டாவது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மூன்றாவது, 10 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன. நான்காவது, அன்றைய நாள் முழுக்க அவருக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஷைத்தானால் தீண்டப்படுவது போன்ற விஷயங்கள் அன்றைய நாளில் நடக்காது. இந்த திக்ர் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே 100 தடவை ஓதுவது என்று கற்றுத் தந்திருக்கிறார். காலையிலே 100 தடவை அதை ஓதுவது. சில திக்ர்களை சொல்லி தந்திருப்பார்கள். டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டார்கள், ஒரு நேரம் நிர்ணயித்திருக்க மாட்டார்கள். உதாரணமாக சொன்னார்கள், 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த 2 வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவை, சொல்வதற்கு இலகுவானவை, நாளை மறுமையிலே தராசை மீசானை வைக்கூடியதாக மாற்றக்கூடியவை. அந்த 2 என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த 2ஐயும் உதாரணத்திற்கு நான் சொன்னேன். நேரம் குறிக்கப்பட்ட ஒரு திக்ர், நேரம் குறிக்கப்படாத ஒரு திக்ர். எதுவாக இருந்தாலும் ஒரு முஃமின் திக்ருகளை கூடுதலாக பேணி வருகிற போது அவனுடைய உள்ளம் அமைதி அடையும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையில் நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஒரு டிஃபரெண்டான காலமாக, நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழுகிறோம். நிறைய பேருக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ஆனால் யாரெல்லாம் திக்ரோடு இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் கூலாக இருப்பார்கள். அவர்களுக்கு மன அமைதி கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த மன அமைதியை தருவதை இருந்தால் அல்லாஹ். அதை அவன் பொருட்படுத்தி விட்டான். நீ திக்ரு செய்தால் உன்னை நான் அமைதியாக வாழ வைப்பேன். இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். சில மனிதர்களை நாம் பார்ப்போம், கூலா சிம்பிளா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய டேலண்ட் அல்ல.
அவர்கள் திக்ருகளை அதிகப்படுத்துவதனால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கிஃப்ட் ஆகும். எனவேதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ, நல்லா புரியுங்க இந்த வார்த்தையை, ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போலதான் ஒரு முஃமினுடைய உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்ர் அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் லதி யذ்குர் ரப்பஹு வல்லதி லா யذ்குர் ரப்பஹு கமஸலில் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை திக்ர் செய்கிறவனுக்கும் திக்ர் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், உயிரோடு இருப்பவனுக்கும் இறந்து விட்டவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்று சொன்னார்கள். திக்ர் செய்கிறவன் உயிரோட்டமாகவே இருப்பான், திக்ர் செய்வனுடைய உள்ளம் உயிரோட்டமாகவே இருக்கும். திக்ர் செய்யாதவனுடைய உள்ளம் செத்து போய்விடும். உள்ளம் செத்தவன் இந்த உலகத்திற்கு ஒரு சாபம், ஒரு சோதனை. இவர்களால் தான் குடும்பத்தில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை. உள்ளம் செத்தவர்கள், இதயம் மரணித்த மனிதர்கள் இருக்கக்கூடாது. இதயம் மரணித்த மனிதர்களால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான், மனைவியை டோர்ச்சர் பண்ணுவான், பிள்ளைகளை டோர்ச்சர் பண்ணுவான், அண்டை வீட்டார்களை டோர்ச்சர் பண்ணுவான், ஃபித்னாக்களை தேடி தேடி போவான். என்னால் அவனுடைய உள்ளம் செத்து விட்டது. குர்ஆன் ஓதினால் அவனுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் முஃமின்களிடம் அவருடைய ஈமான் இன்னும் கூடும் என்று சொல்கிறான். ஆனால் உள்ளம் செத்த இந்த மனிதனுக்கு குர்ஆன் ஓதினாலும் பிரயோசனம் இல்லை, மறுமையை பற்றி பேசினாலும் ஒரு தாக்கமும் ஏற்படாது, கபரை பற்றி பேசினாலும் ஒரு தாக்கமும் ஏற்படாது. ஒரு கல்லு மாதிரி இருப்பான். ஆனால் அவனுடைய உள்ளம் ஃபித்னாக்களையே விரும்பிக் கொண்டிருக்கும். எங்க குழப்பலாம், யாருக்கிடையில் சண்டையை மூட்டலாம், யாருக்கு எதிராக சதி செய்யலாம், இப்படியாகவே அவன் யோசித்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் துஆக்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும், திக்ருகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகப்படுத்த வேண்டும். நம்முடைய நாக்கு எப்போதும் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய நாக்காகவும், நம்முடைய உள்ளம் எப்போதும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிற உள்ளமாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சோதனை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அவனுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நிம்மதியாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மௌத்தான பிறகும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். அதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.